வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தலையடியை கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு ஈழத்தமிழ் அரசியல் வியாதி பற்றி தான் பார்க்க போகின்றோம். அந்த வியாதிகளுக்கு மருத்துவம் பார்க்கும் மருத்துவராக இருப்பது தான் இன்னும் பெரிய கவலை. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போவது மருத்துவர் அர்ஜுனாவை பற்றி தான். ஏன் அவரை பற்றி என்று பார்க்க போகின்றோம் என்றால், அவரால் நிறைய ஆக்கினைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது தமிழக மக்களுக்கும் சரி, தமிழீழ மக்களுக்கும் சரி, நம்முடைய அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே அவர் இப்பொழுது பெரும் சிரங்காக மாறிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் அப்படியான வார்த்தைகளை தான் பாவித்து கொண்டு திரிகின்றார். ஓகே, இப்போ எதிலிருந்து ஆரம்பிப்போம்னா, அவர் தமிழகம் சென்றதிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த மே மாதம் ஈழத்தமிழர்களுக்கு இவ்வளவு முக்கியமான மாதம் என்று அனைவருக்கும் தெரியும். மே 18 இனவழிப்பு நாளை நாங்கள் அனைவரும் எவ்வளவு வழிகளுடன் அனுஷ்டிக்கிறோம் என்பது தெரியும். இவரிடம் சில கேள்விகளை கேட்போம். அவரின் தந்தையாரும் இறுதி யுத்தத்தில் இதே மே மாதத்தில் கொல்லப்பட்டதாகத்தான் அவர் அறிவித்து கொண்டு இருந்தார். அப்படியாக இருக்கும்பொழுது இவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு இந்த நேரத்தில் சென்றார்? முள்ளிவாய்க்காலிற்கு சென்று தனது அஞ்சலிகளை செலுத்த வேண்டிய நேரத்தில் இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியாக இருக்கும் பட்சத்திலும் இவர் இப்படி தமிழ்நாட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இவரை தமிழக அரசு அதிகாரபூர்வமாக அழைப்பு விடுத்து அழைக்கவும் இல்லை வர சொல்லி. இவராகவே புறப்பட்டு சென்றார். நான் போய் அண்ணன் விஜயை பார்க்க போகிறேன், அவர் முதலமைச்சரானதுக்கு மகிழ்ச்சி தெரிவிக்க போகிறேன் என்று. ஆனால் அவர் புறங்கையால் வெளுத்து விட்டு அனுப்பிவிட்டார். அவரை பார்க்காமல் அங்கே இருக்கும் அவர் நல்ல அல்லக்கைகளை மட்டும் பார்த்துவிட்டு வந்து விட்டார். அங்கு சென்று போத்தீஸில் உடுபுடவைகளையும் வேண்டிக் கொண்டு வந்து விட்டார். விஜயை பார்க்க போனால் விஜயை பார்த்துவிட்டு அவருடன் அரசியல் கழித்து விட்டு வந்திருக்க வேண்டும். அதை விடுத்து விட்டு சீமான் மேல் வன்மத்தில் இருக்கும் தமிழக ஊடகங்கள் உசுப்பேத்தி விட தேவையில்லாத கதைகளை கதைச்சு ஈழத்தமிழரின் மானத்தை கப்பல் ஏற்றி விட்டு வந்திருக்கிறார் இவர். அங்கிருந்து கதைச்சது மட்டும் இல்லாத இன்று பாராளுமன்றத்தில் நான் நல்ல வேளை துப்பாக்கியை எடுத்து செல்லவில்லை, சென்றிருந்தால் சீமானை சுட்டிருப்பேன் என்று வரை சொல்லியிருக்கின்றார். இதெல்லாம் அப்படிப்பட்ட கதை. இவர் துணிவாக இப்படி பார்லிமெண்டில் கதைப்பதற்கு ஃபயர் விட வேண்டாம் மக்களே. ஏனென்று சொன்னால், அவர் தெரியும் பார்லிமெண்டில் அவர் கதைக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றனர். எம்பி மேர் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் என்ற அடிப்படையில் அவர்கள் அங்கே என்ன கதைச்சாலும் அதன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது. அதன் காரணமாக தான் அவர் தேசிய தலைவர் என்று சொல்லி கதைப்பதும், தமிழீழம் என்று சொல்லி கதைப்பதும், எல்லாம் கதைப்பது பார்லிமெண்ட்டுக்குள். அங்கு நடப்பவற்றுக்கு வெளியில் இந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்ற காரணத்தால் தான் அவர் அங்கு நின்று கொக்கரிப்பது. வெளியில் நின்று ஒன்றும் கதைப்பதில்லை, ஒரு நிகழ்வும் செய்வதும் இல்லை. இவர் உண்மையான ஒரு தமிழ் தேசியவாதி, தமிழ் அரசியல்வாதியாக இருந்திருந்தால் மே 18 முள்ளிவாய்க்காலில் நின்றிருப்பார். இங்கே நின்று காங்கிரசுடன் கூட்டணி அமைத்த திருமாவளவருடன் நின்று கொண்டு அதில் மேடை ஏறிக்கொண்டு தேவையில்லாத கதைகளை கதைச்சு விட்டு போயிருக்கின்றார். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு அரசியல் ஈழத்தமிழர்களுக்கு. அடுத்து தமிழகத்தில் அவர் பல ஊடகங்களை சந்தித்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதில் குறிப்பாக ஒரு ஊடகத்தில் கேட்கும் பொழுது, இப்படி சீமான் ஆமைக்கறி சாப்பிட்டு என்று சொல்லுகிறாரு என்ன என்று கேட்பதற்கு வழக்கம் போல பதிலை கூறுகிறார். இதற்கு பதில் பல்வேறு ஈழத்தமிழர்கள் சொல்லிவிட்டனர். மீண்டும் மீண்டும் இதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பது வீண் விரயம்தான். ஆயினும் சொல்ல வேண்டிய கடப்பாடும் இருக்கின்றது. ஆமைக்கறி ஈழத்தில் சாப்பிடுவது சாதாரணம். இதற்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இவர் ஒரு எலைட் மென்டாலிட்டி உள்ள ஒரு ஆள். அவர் பேசும் சாதியவாதங்கள் அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர் ஒரு எலைட் மென்டாலிட்டி. உண்ணும் உணவுகள், போராளிகள் உண்ணும் உணவுகள் உண்டிருக்க வாய்ப்பில்லை. கடலில் இருக்கும் ஆமைகளுக்கும் நாட்டுக்குள் இருக்கும் ஆமைகளுக்குமே வேறுபாடு தெரியாத ஒரு படித்த பெரும் அறிவாளி தான் இவர். இவர் சொல்கிறார், ஆமை 300 கிராமும் வராது, 3000 ஆமை 6000 ஆமை தான் பிடிச்சிருக்கணும், புலிகள் போராடுவதை விட்டு இவருக்கு ஆமை பிடிக்கும் வேலை தான் செய்து கொண்டு இருந்திருக்க வேண்டும் என்று
எவ்வளவு சேட்டை வாரி அடிக்க முடியுமோ அவ்வளோ சேட்டை வாரி அடித்து விட்டு வந்திருக்கின்றார். மேலும் அங்கே கேட்கப்படும் கேள்விகளுக்கு திரள்நிதி பிச்சையில் வாழும் சீமான் என்றும் சொல்லியிருக்கின்றார். இவரே உலகத் தமிழர்களிடம் திரள்நிதி ஏந்தி கையேந்தி நின்ற ஒரு ஆள் தான். கட்சி ஆரம்பிக்க போகிறேன், மக்களே திரள்நிதி வழங்கி எங்கள் கட்சியை வளர்த்து விடுங்கள் என்று இன்று வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு நபர் தான். தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற கோட்பாடுடைய நபர் தான் இவரும். தான் மட்டும் திரள்நிதி வேண்டி சொகுசாக வாழலாம். இவர் தான் நாடு நாடாக செல்கிறார். அதுக்கு எந்த திரள்நிதியில் போகிறார் என்று அனைவருக்கும் தெரியும். தன்னை போல்தான் மற்றவர்களை நினைத்து கொண்டு தான் இவர் அரசியல் பேசிக்கொண்டு திரிகின்றார். எங்கட இயக்கம் வந்து வளர்ந்ததே இந்த திரள் நிதியில் தான். அது இவருக்கு தெரியும், ஆனாலும் அதை மறைப்பார். விடுதலை புலிகள் பிரேமதாசாவிடம் ஆயுதம் வேண்டியதை பிடிக்காத தமிழ் மக்கள் என்ன இருக்கின்றன. ஏனென்றால் நாங்கள்லாம் எங்களுக்கு ஆண்டிய வேலைகளை செய்யணுமே அவரிடம் போய் வேண்டினது. அது ஒரு போரியல் தந்திரவாய நகர்வாக இருந்தாலும் அதை பிடிக்காத மக்களும் இருக்கின்றனர். பிரேமதாசாவிடம் ஆயுதத்தை வேண்டி இந்திய இராணுவத்துடன் தலைவர் போராடிவிட்டார் என்று அது பிடிக்காத மக்கள் இன்று வரைக்கும் இருக்கின்றனர். ஆனால் அது ஒரு இராணுவ நகர்வு. அதுபோல முழு பலமும் புலிகளுக்கு சேர்க்கப்பட்டது மக்களின் திரள் நிதியில் தான். அது ஈழத்து மக்களாக இருக்கலாம், புலம்பெயர் மக்களாக இருக்கலாம், தமிழ்நாட்டு மக்களாக இருக்கலாம், அனைவரும் கொடுத்த திரள் நிதியில் தான் நாங்கள் வளர்ந்து ஒரு பலமடைந்து ஒரு தமிழீழ இராணுவமாக வந்தோம். அதுபோல்தான் இன்று அண்ணன் சீமானும் மக்களின் திரள் நிதியில் பலமடைந்து ஒரு அரசியல் ஆளுமையாக வரத்தான் அவர் இருக்கின்றார். இது புரியாமல் மக்களிடம் பணம் வேண்டாமல் முதலாளிகளிடம் பணம் வேண்டுபவன் முதலாளிகளுக்கு வேலை செய்வானா மக்களுக்கு வேலை செய்வானான்னு அடிக்கடி சீமானன் கேட்பது கூட இவருக்கு புரியவில்லையா? நீங்கள் முதலாளிகளிடம் கையேந்தினால் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் நீங்கள் வாழ வேண்டும். அவர்கள் சொல்வதை தான் செய்யணும். நாங்கள் எங்களிடம் இவ்வளோ பணத்தை வேண்டி விட்டு பார் எங்களுக்கு ஒன்றும் செய்கிறார் இல்லை என்ற கதை வரும். அதுக்காண்டித்தான் அவர் மக்களிடம் கையேந்தி நிற்கின்றார். அந்த திரள் நிதி என்று தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தான் புரியாமல் பேசுகிறார்கள் என்றால் ஈழத்தமிழர் உங்களுக்கும் புரியவில்லை திரள் நிதியை பற்றி. நாங்கள் திரள் நிதி மட்டுமில்லை, திரள் உணவும் கொடுத்து வளர்த்த இயக்கம்தான் எங்களோட இயக்கம். யாழ்ப்பாணத்தில் இருந்த மக்கள், ஈழத்தில் இருந்த மக்களுக்கு தெரியும் இந்த திரள் உணவு பற்றி. ஈழத்தில் ஒரு சண்டை தொடங்க போவதென்றால் எங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வந்துவிடும். எங்கு சண்டை தொடங்க போவதென்று தெரியாது, ஆனால் சண்டை ஒன்று வரப்போவதென்று தெரிந்துவிடும். ஏனென்றால் தளபதிகள் போராளிகளுக்கு சொல்லிவிடுவார்கள், உங்கள் உறவினர் வீடுகள், உங்களுக்கு தெரிந்த வீடுகள், நம்பிக்கையானவர்கள் வீடுகளுக்கு சொல்லிவிடுங்கள் உலர் உணவுகள் செய்து தர சொல்லி. உலர் உணவுகள் என்றால் உங்களுக்கு தெரியும், அது நீண்ட நாட்களுக்கு வைத்திருந்து உண்ணக்கூடிய தீனிகள். உதாரணமாக பலகாரங்கள், நாங்கள் ஈழத்தில் செய்யும் அச்சு பலகாரம், பைத்தம்பனியாரம், முட்டைமா போன்ற உலர் உணவுகளை செய்து பொதியாக்கி நாங்கள் போராளிகளிடம் கொடுத்து விடுவோம். அவர்கள் சண்டை காலத்தில் தங்களின் பைகளில் வைத்து தேவையான நேரத்தில் எடுத்து உண்பதற்காக. அப்படி நாங்கள் திரள் உணவு திரட்டி கொடுத்து வளர்த்த இயக்கம்தான் எங்களோட இயக்கம். எல்லாம் மக்களால் செய்யப்பட்டது. மக்கள் தான் புலிகள், புலிகள் தான் மக்கள் என்ற கோட்பாட்டுடன் தான் நாங்கள் வாழ்ந்த. நாங்கள் அப்படி சமூகமால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்படித்தான் அரசியல் ரீதியாகவும் சமூகத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக மாறி வீறு கொண்டு எழுந்து செல்கிறது நாம் தமிழர் கட்சி. அது பிடிக்காமல் தான் இன்று நீங்கள் இலங்கையிலிருந்து வந்திருந்து எப்படி கருணாநிதி உலகத் தமிழர்களுக்கு நான் தான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று போராட்டத்தை முடித்தாரோ, அதுபோலதான் தமிழருக்கு நான் தான் ஒரு தலைவராக இருக்கணும், வேறு ஒருவரும் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு நினைப்பு இவருக்கு வந்து விட்டது போல் உள்ளது. அதுதான் சீமான் அண்ணன் மேல் வன்மத்தை கக்கி கொண்டு திரிகிறார். அதுபோல இன்னும் ஒரு ஊடகத்தில், அதாவது இப்பொழுது தாவேக கட்சியில் இருக்கும் பீலிக்ஸ் எடுத்த ஒரு பேட்டியில் விஜய் யாழ்ப்பாணத்தில் யாரை கையை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த முதலமைச்சரா. விஜய் இப்போ வந்தாலே யாழ்ப்பாணத்தில் அவர் தானா தலைவர். இனி அவர் வராட்டி தலைவர் இல்லை என்ற ஒரு இதோட தாங்கள் செத்து தான் போவோமா? இதெல்லாம் என்ன கதை இதா? நீங்களும் ஒரு 10 விஜய் ரசிகர்களும் தான் ஒட்டுமொத்த யாழ்ப்பாணமும் என்ற நினைப்பிலையா இருந்து இப்படியெல்லாம் காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க.
எப்படிப்பட்ட தலைவனை கொண்ட ஒரு இனம் நாங்கள்? ஒரு நடிகனை தூக்கி வச்சு தலைவன் என்று தலையில் கொண்டாடி வச்சு முதலமைச்சர் எங்களோட ஈழத் தலைவன் என்று கொண்டாடுவோம் என்று நேற்று கொண்ட கதை சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படியான கதை? இதை உங்களுக்கு மூளை மழுங்கி போச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இனி பொது வழியில் யாழ்ப்பாணம் ஈழத்தமிழர் அது இதுன்னு சொல்லி கதைக்கிறத நிப்பாடுங்க. எந்த கருத்து என்று மட்டும் சொல்லுங்க. நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் இழுத்து கதைக்க தேவை. எவ்வளோ ஒரு அவமானமாக கிடக்கு நீங்கள் எப்படி கேட்குறது. விஜய் ஒரு நடிகனா எல்லாருக்கும் தெரியும். மலேசியா, சிங்கப்பூர், அவர் ஃபீலிக்ஸ் உசுப்பி விடுறார், நீங்கள் அடிக்கிறீங்க இருந்து. விஜய் நாங்கள் நினச்சோம் கேரளா ஆந்திராவில் தான் நிற்பாண்டு, ஆனால் பார்த்தா மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை என்று எல்லா இடமும் பரவி இருக்கிறார். அவர் பரவி இருக்கிறார். அவர் நடிகர், அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்குது. நடிகரை நாங்கள் பார்ப்போம், ரசிப்போம், அவ்வளோதான். தலைவராக தூக்கி வச்சு தலையில் வச்சிருக்க மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருந்த இனத்தில் இவர் விஜயை நாங்கள் தூக்கி தலையில் வச்சு தலைவர் என்று கொண்டாடுவோம் என்று உங்களுக்கு ஒரு நினைப்பு. உங்களுக்கு இதால் அரசியல் லாபம் இருக்குன்னு சொன்னால் விஜயின் பேரை பாவியுங்கோ. அங்கே இருக்கிற விஜய் ரசிகர்கள் வேணுமெண்டா அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு ஓட்டு போடட்டும், பார்ப்போம். அதுக்காண்டி ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்தார், ஒட்டுமொத்த ஈழத்தார் உங்களுக்கு பின்னால் நிப்பினம்ன்றதை மட்டும் கதையை நிப்பாட்டுங்க. நீங்கள் இப்படியெல்லாம் கதைக்க வேண்டாம். இப்படியெல்லாம் கடுப்பில் இருக்கிறாங்க உங்களை மாரி. பார்லிமெண்ட்டுக்கு இருந்து வெளியில் வந்து கதைங்க பார்ப்போம். இதே சீமான சுடுவன் சொல்லுங்க. அந்த பொம்பளையை சுடுவன் சொன்னக்காக உங்களுக்கு உள்ளே போட்டவங்க. ஏன்னா பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் வழியில் இல்லை. நீங்களே ஒவ்வொரு வார்த்தைக்கும் சாதாரண பொதுமகனுக்கு இருக்கிற தண்டனை தான் உங்களுக்கு. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. பாராளுமன்றத்துக்கு நின்று கம்பு சுற்றலாம், ஒருத்தர் ஒன்றும் கேட்க மாட்டேன். வேறு எம்பி கதைச்சிட்டார், அது பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ். உங்களுக்கு அங்கே போய் நித்திர கொள்றதுக்கு ஒரு ப்ரிவிலேஜ். அப்படி நீங்கள் கதைக்கலாம். வெளியில் வந்து இதெல்லாம் கதைக்கலாம். ஏன் சென்னையில் நிற்க சொல்லியிருக்கலாங்க. சீமான் என்ன துள்ளுறியல், நான் தூக்க கொண்டு வந்து தான் போட்டுட்டு போயிருப்பேன் சொல்லி பார்த்துக்கலாம் தானே என்ன நடந்திருக்கோண்டு. அவங்களோட மாண்பு உங்களை சும்மா விட்டது அவங்களோட மாண்பு. தமிழ்நாட்டு ஆக்களை பற்றி தெரியும் தானே. அப்படி இருக்கத்தக்கதான் உங்களை இவ்வளோ கதைச்சும் உங்களை சும்மா விட்டது மாண்பு. அவங்களோட மாண்பை மதியுங்க. நீங்கள் உங்களோட அரசியலை செய்யுங்க. அதுக்காண்டி சேரை வாரி அடிக்க வேண்டாம் மற்றவர்கள் மீது. அதுக்காண்டி உங்களுக்கு பின்னாலே எங்களையும் இழுக்க வேண்டாம். ஈழத்தமிழர், புலம்பெயர் தேசத்து தமிழர் எல்லாரையும் உங்களுக்கு பின்னால் இழுக்க வேண்டாம். அவங்க ஒருத்தரும் உங்களுக்கு பின்னாலே இல்லை. உங்களோட அரசியல் யாரோட என்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் காங்கிரஸோடையும் மைந்தாண்ட மகனோடையும் விஜயோடையும் சேர்ந்து உங்களோட அரசியலை செய்யுங்க. அது பிரச்சனை இல்லை. அதுக்காண்டி எங்களை எல்லாம் இழுத்து வச்சு நீங்கள் அரசியல் பேச வேண்டாம். சரியோ? நாங்கள் ஆமக்கறி மட்டும் இல்லை, போராளிகளுக்கு தெரியும். சீமானா கொஞ்சம் ஏழியாக வந்திருந்தால் பயிற்சி முகாமை கூப்பிட்டு திருக்க மீன் கறியும் கொடுத்துருப்போம். திருக்க மீன் கறி என்னண்டா போராளிகளுக்கு தெரியும். திருக்க மீன் என்னண்டு அதை சொல்லி இருந்தால் தலையால் போயிருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே. பொடிகளுக்கு தெரியும் திருக்க மீன் என்னண்டு. அது கடலில் பிடிக்கிற திருக்கே இல்லை, ஊர்ந்து போகிற திருக்க தெரியும் தானே. அதே மவுச்சு கொடுத்துருப்போம் சீமான அன்னைக்கு. அது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்தபடியாக அதை செய்யலாம் போச்சு. இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சிங்களத்தில் வார்த்தைகள் சொல்லி கதைச்ச முதல் தமிழ் அரசியல்வாதி நீங்களே தான் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அறிவுக்கு எட்டின வரைக்கும் அந்த ஒரு தொலைக்காட்சியில் உங்களை போட்டி எடுக்க சிங்கள பழமொழி ஒன்று சிங்களத்திலேயே சொல்லி, பிச்சைக்காரன் காலில் இருக்கிற புண், அவன் அந்த புண்ணை ஆற விடாமல் நோண்டி கொண்டே இருப்பான். ஏனென்றால் புண்ணு ஆறிட்டுட்டா காட்டி பிச்சை எடுக்கிறார். அதே மாதிரி எங்கட ஈழத்தமிழற்ற பிரச்சனைகளை எப்பவுமே நோண்டி கொண்டிருக்கிறார் சீமான். அதை வச்சு தான் அரசியல் செய்கிறார். இது ஒன்றுக்காண்டி தான் நாங்கள் சீமானுக்கு பின்னாலேயே நிற்கிறோம். அது கூட உனக்கு விளங்க இல்லையா? 2009 எல்லாம் அழிஞ்சு முடிஞ்சுது. இனி அவ்வளோந்தான் தமிழர் என்று சொல்லிக்கல. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தோன்றி ஈழத்தமிழர்களுக்காண்டி இன்று வரைக்கும் பேசி கொண்டிருக்குது. அது உங்களுக்கு பிச்சைக்காரன் புண் மாதிரி தெரியுது. இதிலேருந்து விளங்க இல்லையா உங்களோட எண்ணோட்டம் என்னன்னு சொல்லி? எங்கட பிரச்சனையும் பிச்சைக்காரன் புண்ணையும் கொண்டு ஒண்டா வச்சு பார்க்குற அளவுக்கு தான் உங்களுடைய அறிவு இருக்குது. எவ்வளோத்துக்கு புண்பட்டு இருக்குது உங்களுடைய அறிவு சிந்தனைன்றதுக்கு. இதை விட வேறு என்ன விளக்கம் வேணும்? இதிலேருந்து ஒன்றுதான் மக்களே, தமிழக மக்களும் சரி, ஈழத்தமிழரும் சரி, புலம்பெயர் தமிழரும் சரி, உங்களுக்கானவர்கள் யார் என்றதை பிரித்து அறியும் ஞானம் உங்களுக்கு வேண்டும். இப்படி திடீரென முளைத்த அரசியல்வாதிகளை நம்பி பின்னால் போவது அவ்வளவு ஆபத்துக்கு உரிய செயல் என்பதை மக்கள் இனியாது புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நபர்களுக்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் இவரின் பேச்சுகளை பெரிதாக எடுத்து கொள்ள வேண்டாம். அப்படியே விட்டுவிட வேண்டியான். விஜய் கட்சியினர் வேணுமென்றால்
இவற்றுக்கு ஃபயர் விட்டு கொண்டு பாத்தியா இப்படி பேசிவிட்டார் அப்படி பேசிவிட்டார் அவர்களின் கையாளாக தான் இவர் செயல்படுகிறார். எனிவே அது எங்களுக்கு தெரியும். அவர்கள் அவரை கொண்டாடட்டும், மற்றவர்கள் இவரை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதேபோல் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மக்களும் அடுத்து வரும் தேர்தல்களில் இவரை பார்த்து செஞ்சு விடுங்கள். இவர் எங்களுக்கு தேவையில்லை. இங்கே புலம்பெயர் தேசத்தில் அனைவரும் இவரில் சரியான அன்பில் தான் இருக்கின்றனர். அவர் வரமாட்டார் என்று தான் எதிர்பார்க்கின்றோம். வந்தாலும் ஏதாவது சொன்னால் வேலியடி சண்டை, குழாயடி சண்டையை விட மோசமான வார்த்தைகளை போட்டு பேசக்கூடிய நபர் தான் இவர். ஏற்கனவே ஒரு சாதியவாதியாகவும் அறியப்பட்டவர் மற்றும் பிரதேசவாதம் பேசி மக்களை மீண்டும் மீண்டும் வன்மனத்துக்கு உள்ளாக்கும் ஒரு நபர் என்பதும் அனைவரும் அறிந்தது. வைகோ, திருமாவளவன் போன்றவர்களை எவ்வளவு கிளிகளி என்று கிழித்துவிட்டு இந்த திருமாவளவனின் மடையில் ஏறு நின்று கதைச்சவர். அதேபோல் டக்ளஸ் தேவானந்தாவை எவ்வாறு கிழித்துவிட்டு பின்பு அவரை போல் ஒரு மாண்புமிக்க மனிதர் இல்லை என்று சொல்லி இவரின் நாக்கு இரட்டை நாக்கை விட எத்தனை நாக்கு வைத்திருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே இதுக்கு மீறி இவரை பற்றி கதைப்பதற்கு ஒன்றுமில்லை. மக்கள் தான் இனி புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இவர் பார்லிமென்றில் உள்ளே கூட்டுக்குள் நின்று குறைக்கும் ஒரு நாய் போல்தான். அங்கே நின்று மட்டும்தான் குறைப்பார். ஏனென்றால் அங்கு சொல்லும் வார்த்தைகளுக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்க முடியாது. அது பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜ் என்ற அடிப்படையில் அவர் தப்பிவிடுவார். வெளியில் வந்து இவர் வாய் திறந்தால் இவரை பிடித்து உள்ளே போடப்படும். அதுக்கு உதாரணம் அந்த பொம்பளையுடன் ஏற்பட்ட சண்டை. ஆகவே மக்களே, இத்துடன் எனது காணொலியை முடிக்கின்றேன். இப்படியான நபர்களை யார் தமிழ் தேசியத்துக்கு உண்மையாக நடக்கின்றனர், கொண்ட கொள்கையில் எந்தவித தளம்பலும் இல்லாமல் தொடர்ந்து பயணிக்கின்றனர், யார் இடையில் வந்து அவற்றை குழப்பணிக்கின்றனர் என்பதை எல்லாம் அறிந்து செயற்படுங்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். தமிழீழ மக்களுக்கு இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.